ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையிலும் முன்னேறுவான். தனது 18வது வயது வரையுமே ஃபெயிலியரை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு பையன் தனது 18வது வயதுல ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் முடிக்கிறான். அதுக்கு பிறகு சரி தன் வாழ்க்கை சிறப்பாக போகணும்னு நினைக்கிறான். ஆனா அது அதை விட கொடூரம். தான் செய்யற வேலை எல்லாத்திலையுமே தோல்வியை மட்டுமே பார்க்கிறான். தனது 21வது வயதுல தன் காதலித்து திருமணம் முடித்த அந்த பெண் அவர் ஒரு துரதிர்ஷ்டசாலி என எண்ணி கைவிட்டு போறார். அப்படி போகும்போது தான் ஏதாவது ஒரு துறையில சாதிக்க மாட்டேனா அப்படின்னு நினைச்சு தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாரு. எல்லா வேலைகளையுமே செய்யறாரு. எல்லாத்திலையுமே அவர் ஃபெயிலியரை மட்டுமே அனுபவிக்கிறாரு. கிட்டத்தட்ட தனது 65வது வயது வரையுமே ஃபெயிலியரை மட்டுமே அனுபவிக்கிறார். தனது 65வது வயதுல தற்கொலை செய்து கொள்ளலான்னு போறாரு. தற்கொலை செய்து கொள்ளலான்னு போகும்போது அந்த ஒரு நேரத்தில் அவர் யோசிக்கிறார், தன்னால என்ன முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி நிதானமா அவர் யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருது, சிறு வயதுல அவர் தாய் அவருக்கு சொல்லிக் கொடுத்த சிக்கன் ரெசிபி அவருக்கு ஞாபகம் வருது. இவருக்கும் சமையல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு யோசிக்கிறாரு. 1930ஆம் ஆண்டு இது அப்படியே ஒரு சிறுகடையா ஆரம்பிக்கிறாரு. மக்கள் கிட்ட இருந்து சிறந்த வரவேற்பு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அப்போ அவர் யோசிக்கிறார், இது அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்குறான்னு. ஒரு ரெஸ்டாரண்டா ஏறுறாரு இறங்குறாரு. 10, 20 இல்லை, 100, 200 இல்லை, கிட்டத்தட்ட 1009 ரிஜெக்ஷன் அவருக்கு. 1010வது ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. மூடப்போ நிலைமையில இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சரி ட்ரை பண்ணலான்னு இந்த ரெசிபி எடுக்கிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. 1952ஆம் ஆண்டு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுது. இவர் அப்படியே யோசிக்கிறாரு, இதை பெர்மனண்டா அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே கொடுக்கலான்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது கிட்டத்தட்ட 2 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு விற்கலான்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது ஆனா அவர் கண்டிஷன் ஒன்று போடுறாரு. என்னன்னா, எப்பவுமே இதுக்கு லோகோவா எனது முகத்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படி டெவலப் ஆகி வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகியிருக்க ஒரு நிறுவனம் தான் KFC. தங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு நினைச்சு தன் சாகலான்னு போறாரு. அப்படி போகும்போது அந்த ஒரு நிமிடம் யோசிக்கிறார், தன்னால என்ன முடியும். நிதானமா யோசிக்கிறாரு. தன் பிச்சைக்காரன் என்ன நினைச்சு சாகலான்னு போற ஒரு அந்த மனுஷன் சாகும்போது ஒரு கோடீஸ்வரன். த மோரல் ஆஃப் த ஸ்டோரி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.